அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டாண்மையின் அடிப்படை கருத்துக்கள் என்ற தலைப்பிலே கோட்பாடு சார்ந்த தியரி உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இதனுடைய கணக்குகள். கூட்டாண்மையுடைய பேசிக் கான்செப்டில் என்னென்ன வருகிறது என்பதை சென்ற வகுப்பில் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக முதல் கூட்டாளியினுடைய முதல் கணக்குகள், அதாவது நிலை முதல் முறையில் எவ்வாறு கணக்குகள் செய்வது, மாறுபடும் முதல் முறையாக இருந்தால் எவ்வாறு என்பதை முதலில் பார்த்திருக்கிறோம். இந்த கூட்டாண்மையினுடைய அடிப்படை கருத்துக்களில் கூட்டாளிகளின் முதல் கணக்குகளில் இரண்டு வகையான கணக்குகள், ஒன்று நிலை முதல் முறை, இன்னொன்று மாறுபடும் முதல் முறை. அடுத்ததாக முதல் மீது வட்டி, எடுப்பு மீதான வட்டி, லாப நட்ட பகிர்வு கணக்கு, இந்த கணக்குகளை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படை கருத்துக்களில் முதலாவதாக வருவது நிலை முதல் முறை, மாறுபடும் முதல் முறையில் கூட்டாளியின் முதல் கணக்குகளை எவ்வாறு செய்வது என்பதை பயிற்சி கணக்குகள் நாம் துவங்க இருக்கிறோம். இந்த கணக்கை அடிப்படையாக வைத்து எடுத்துக்காட்டில் உள்ள கணக்குகளை மாணவர்கள் செய்து பார்க்கலாம். அதில் இந்த நிலை முதல் முறை, மாறுபடும் முதல் முறையில் தியரி பார்க்கும்போதே சொல்லியிருக்கிறோம். நிலை முதலாக இருந்தால் கூட்டாளிகளுக்கு சேர வேண்டிய தொகை, ஊதியம், கழிவு, அந்த ஆண்டு இறுதியில் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாப நட்ட பகிர்வு, லாபம் அல்லது நட்டம், ஏதேனும் கூட்டாளிகள் எடுப்பெடுத்திருந்தால் அவருடைய முதல் தொகை குறையும். இவையெல்லாம் கூட்டாளிகளுடைய ஒவ்வொரு ஆண்டும் பின்பற்றக்கூடிய சரிக்கட்டுகள். அப்ப நிலை முதலாக இருந்தால் முதல் தொகை மாறாது என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. அப்ப இரண்டு வகையான கணக்கு இங்கே தேவைப்படுகிறது. கூட்டாளிகளுடைய சரிக்கட்டுகள் அனைத்தும் இடம்பெறக்கூடிய கணக்கு இது. நிலை முதலாக இருந்தால் முதலிலே இடம்பெறாது. அப்ப நடப்பு கணக்கு என்ற ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்ப நிலை முதல் முறையில் முதல் தொகை மாறாது என்பது புலப்படுகிறது. எப்பொழுது மாறும் என்று சொன்னால், ஏதேனும் நிறுவனத்தில் கூடுதலாக முதலிட்டால் அந்த தொகை மாறும். எப்போதாவது அதே நேரத்தில் நிரந்தரமாக எடுத்தால், எடுப்பு என்பது திரும்ப செலுத்த முடியும். அவ்வாறு இல்லாமல் நிரந்தரமாக போட்ட முதலிலிருந்து எடுத்துக்கொண்டால் அப்பொழுது முதல் தொகை குறையும். அப்ப இந்த இரண்டு தருணங்களில் மட்டும் நிலை முதல் முறையில் முதல் தொகை மாறுபடும் என்பதை நாம் பார்க்கணும். கணக்குகளிலும் அது சார்ந்து வருகிறது. அப்ப இந்த முதல் மாறாத போது அப்ப கூட்டாளிகளுக்கு சேர வேண்டிய சரிக்கட்டுகள் அனைத்தும் எதில் இடம்பெறும் என்று சொன்னால் கூட்டாளிகளின் நடப்பு கணக்குகள். அப்ப நடப்பு கணக்குகள் என்பது ஆரம்ப இருப்பு இருந்தாலும் இருக்கலாம், இல்லை என்றாலும் இருக்கலாம். சப்போஸ் இந்த ஆரம்ப இருப்பு எதுவாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கணக்கில் செய்வதற்கு முன்பாக சார்ந்த சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முதல் எழுதுகிற போது முதல் என்பது பொறுப்பு. அப்ப முதல் தொகை எந்த இருப்பிலே ஆரம்பிக்கும்? எப்பொழுதுமே ஒரு கணக்கு ஆரம்பிக்கும் போது ஆரம்ப இருப்பை கொண்டு ஆரம்பிக்கும். அதைத்தான் நம்ம இருப்பு கீக்கோ என்று சொல்றோம். அப்ப முதல் என்று எழுதுகிற போது முதல் என்பது திரும்ப செலுத்தக்கூடிய நிறுவனத்தை பொறுத்தவரை அது பொறுப்பாக இருக்கக்கூடியது, வரவிருப்பாக தோன்றும் முதல். அதே போன்று நடப்பு கணக்கும் ஆரம்ப இருப்பை கொண்டு ஆரம்பிக்கும். அப்ப நடப்பு கணக்கு என்பது எப்பொழுதுமே எந்த இருப்பை கொண்டு ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அது வரவாக இருக்கலாம், பற்றாக இருக்கலாம். முதல் தொகை எப்பொழுதுமே வரவு இருக்கும். ஆனால் நடப்பு கணக்கு என்பது நிறுவனத்தில் நம்மளுடைய தொகை வங்கியில் இருந்தால் அது சொத்தாக கருதப்படும் பட்டிருப்பு. அது பொறுப்பாக அது வங்கி மேல்வரை பற்றாக இருந்தால், வங்கியிலிருந்து அதிக தொகை எடுத்திருந்தால் அது வங்கி மேல்வரை பற்று. சில நேரங்களில் அது வரவிருப்பை காட்டலாம். ஆக நடப்பு கணக்கு என்பது பட்டிருப்பில் துவங்கலாம், வரவிருப்பில் துவங்கலாம். அதே போன்று முடிகிற போது பட்டிருப்பாக இருக்கலாம், வரவிருப்பாக இருக்கலாம். இதை மட்டும் தெரிந்து கொண்டு நாம் இப்பொழுது எளிமையாக கணக்கை செய்யலாம். அதில் ஒரு பயிற்சி கணக்கை உங்களுக்கு மூன்றாவது கணக்கை நான் எடுத்திருக்கிறேன். அருண் மற்றும் செல்வம் என்ற கூட்டாளிகள் தங்கள் முதல் கணக்குகளை நிலை முதல் முறையில் பராமரித்து வருகிறார். ஏன்னா கணக்கு படிக்கும் போது அது எந்த முறை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிலை முதலாக இருந்தால் நிலை முதல் முறையில் நாம் கணக்கு செய்யணும். மாறுபடும் முதல் அப்படின்னா அதையும் சொல்லிடுவோம். மாறுபடும் முதல் என்பது முதல் தொகை ஆண்டுக்கு ஆண்டு மாறுபடக்கூடியது. அப்ப கூட்டாளிகளுக்கு சேர வேண்டிய அனைத்து விதமான சரிக்கட்டுகளும் கூட்டாளிகள் நடப்பு கணக்கில் செய்வதை முதல் கணக்கிலேயே சேர்த்து செய்தோம்னா முதல் தொகை மாறுபடும். அது
மாறுபடும் முதல் முறை. அப்ப இதுல என்ன தெரிகிறது என்றால் நிலை முதல் முறையில் 2 கணக்குகளும் மாறுபடும் முதல் முறையில் ஒரு கணக்கு மட்டும் தயார் செய்யப்படுகிறது. அப்ப நிலை முதலாக இருந்தால் 2 கணக்கு என்பது முதல் கணக்கு, இன்னொன்று நடப்பு கணக்கு. முதல் கணக்கில் முதல் மட்டும், நடப்பு கணக்கில் மற்ற அனைத்து சரிக்கட்டு. மாறுபடும் முதல் முறையாக இருந்தால் ஒரே கணக்கு முதல் கணக்கு, அதில் அனைத்து விதமான சரிக்கட்டுகள் இடம்பெறும். வருஷ கடைசியில் கட்டாய முதல் தொகை மாறுபடும். ஆகையால் அது மாறுபடும் முதல் முறை. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நிலை முதல் முறையில் பராமரிப்பவர்கள் பின்னொரு வரங்களை கொண்டு கூட்டாளிகள் முதல் கணக்குகளை தயாரிக்க அப்படின்னு கொடுத்தாங்க. இப்ப இது என்ன சொல்றா, நிலை முதல்னு சொல்லிட்டாலே அப்ப முதல் கணக்கும் நடப்பு கணக்கும் நாம் தயார் செய்ய வேண்டும். சில விவரங்களை பாருங்க. அருண், செல்வம் 2 கூட்டாளிகள். 2018 ஜனவரி 1 அன்று முதல் அப்படின்னா தொடக்கம் முதல் மீது வட்டி என்பது தொடக்க முதல் தான் கண்டுபிடிக்கிறான். அப்போ ஆரம்ப முதல் 2018 ஜனவரி 1 அன்று நடப்பு கணக்கு ஆரம்பத்தில் உள்ள தொகை அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் முதல் கொடுத்தா கவனத்தில் கொள்ள வேணும். நிலை முதல் முறை செய்கிற போது கூடுதல் முதலை கணக்கில் கொண்டு வர வேண்டும். இதை மட்டும் ஞாபகம். அடுத்த நடப்பு கணக்கு. நடப்பு கணக்கு தான் மற்ற அனைத்து விவரங்களும் இடம்பெறக்கூடியது. எது சொந்த பயனுக்காக எடுப்பது என்று சொன்னால் எடுப்பு கணக்கு, எடுப்பு மீது வட்டி, எடுப்பு தொகைக்கு வட்டி, எடுப்பு மீது வட்டி. 2018ஆம் ஆண்டிற்கான லாப பங்கு, லாபத்தை பங்கு கொண்டதனால் லாப நட்ட பயிர் கணக்கு என்று சொல்லுவோம். லாப பங்கை இந்த 2 கூட்டாளி பிரிச்சுட்டாங்க. ஆல்ரெடி அமௌண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. துவக்க முதலுக்கு வட்டி, முதல் மீது வட்டி. அந்த கூட்டாளி கிடைக்க வேண்டிய கல்வி யாருக்கு வேண்டாலும் கிடைக்கலாம். ஊதியம், கூட்டாளி கிடைக்கக்கூடிய ஊதியம். இந்த சரிக்கட்டுகள் அனைத்தும் நிலை முதலாக இருந்தால் இந்த நடப்பு கணக்கில் இடம்பெறும் என்பதை கணக்கில் கொள்ள வேண்டும். இப்போ இதை வச்சு கணக்கு போடலாம். 2 வகையான கணக்குகள். ஒன்றை கூட்டாளிகளின் முதல் கணக்கு முதல் எடுத்துக்கணும். முதல் தொகையில வேற எதுவும் வராது, முதலை தவிர எதுவும் வராது. அது என்ன சொல்லியிருக்கிறோம், ஆரம்ப முதல், கூடுதல் முதல், நிரந்தரமாக எடுப்பெடுத்தால். நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். எடுப்பு எல்லாம் வராது, நிரந்தரமாக எடுப்பெடுத்திருந்தால் முதல் தொகை குறையும், அப்பொழுது மாறும். அது ஒன்றுதான். அப்ப நம்ம முதல் மட்டும் எடுத்துங்க. முதல் என்பதை பொறுப்பை வரவுப்பை கொண்டு ஆரம்பிக்கும். இருப்பு தீக்கோ வரவு பக்கத்துல அவங்களுக்குரிய தொகை 2,20,000, 1,50,000. அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல், அவர் கொண்டு வந்து நிறுவனத்துக்கு கொண்டு வர்றாரு. ஆக்சுவலா அதுக்கு என்ன பதிவு சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், பணம் கொண்டு வர்றாரு, வங்கி கணக்கு பற்று தான் இங்க வருது. வங்கி கணக்கு பற்று எந்த கூட்டாளி கூடுதல் முதல் கொண்டு வர்றாரு, செல்வ முதல். அப்ப வங்கி கணக்கு பற்று செல்வ முதல் கணக்கு வரணும் பதிவு. அப்ப செல்வ முதல் கணக்கு வரவு பக்கத்துல வங்கி கணக்கு எழுதி 70,000. ஏன்னா எப்பவுமே கணக்குல ஆரம்பத்தில் படிக்கும் போது நமக்கு பதிவுகளை சொல்லி கணக்குகளை போட்டால் எளிமையாக முடியும். அப்ப செல்வம் வங்கி கணக்கு, செல்வ முதல் கணக்கு வரவு பக்கத்துல வங்கி கணக்கு எழுதி 70,000 போட்டு செல்லாமல் கிடையாது, கூடுதல் கொண்டு வரலாம். அப்ப அவர் நிரந்தரமான எடுப்பு எதுவும் எடுக்கல, அதனால அவ்வளவுதான் தொகை முதல் கணக்குல. இப்ப இதை மட்டும் தனியா பேலன்ஸ் பண்ணிக்கணும். இதை கூட்டாளர் 2,20,000, 1,50,000 பிளஸ் 70,000, 2,20,000. பட்ல வேற அமௌண்ட் கிடையாது. நிரந்தரமாக எடுப்பெடுத்திருந்தால் இங்கே வரும், வங்கி கிடையாது. அப்ப இதனுடைய கூட்டுத்தொகை அப்படியே போட்டுங்க. 2,20,000, 2,20,000 இருப்பு தீ, இதனுடைய கூட்டு. அது அப்படியே ஆப்போசிட்ல இருப்பு தீக்கோ கொண்டு வந்து கணக்கு முடிச்சு. இதான் நிலை முதல் முறையில் முதல் நிலையாக இருக்கிறது என்றால். அடுத்து மற்ற அனைத்து சரிக்கட்டுகள் எதுல வரும் அப்படின்னா கூட்டாளிகளின் நடப்பு கணக்கு என்றால். சில மாணவர்கள் செய்கிற போது என்ன செய்வாங்க, இந்த கணக்கை சரியா போடுவாங்க. முதல் கணக்கை போட்டு நடப்பு கணக்கு ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அந்த முதல் தொகையை கொண்டு வந்துருந்தார். ஏன்னா முதல் என்பது நிலையாக இருக்கிறது, முதல்
இப்ப கூட்டாளிகளுக்கு சேர வேண்டிய தொகை என்ன? லாப பங்கு. லாப பங்கு எழுதலாம் அல்லது லாப நட்ட பயிர் கணக்கில் இருந்து எடுப்பதால் லாப நட்ட பயிர் கணக்கு வரவு கணக்கு. சப்போஸ் நட்டமாக இருந்தால் லாப நட்ட பயிர் கணக்கு இங்கே போட்டு நட்டம் போடணும். நட்டம் போடணும். அப்ப லாப பங்கு 22,000 15,000. முதல் மீது வட்டி அவருடைய போட்ட முதல் கிடைக்கக்கூடிய வட்டி முதல் மீது வட்டி 1100 அறுநூறு செல்வத்துக்கு 700. கழிவு 600 மட்டும் தான் 6,000 செல்வத்துக்கு கிடையாது டாக்ஸ். ஊதியம் 600 கிடையாது செல்வத்துக்கு மட்டும் 6,250. யாருக்கு இல்லையா உங்களுக்கு டாக்ஸ் போகும். இப்போ என்ன செய்யறோம்? ஆட்டோமேட்டிக்கா எப்பவுமே பீரியட் க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணுங்க. நடப்பு கணக்குல நம்ம தெளிவா வச்சுக்கணும். இதுதான் பட்டு பக்கம் வரும் வரவு பக்கம் வரும்னு நம்ம அறிவித்து சொல்ல முடியாது. அவன் தனியா ஒர்க்கிங் ஷீட்ல டோட்டலை போட்டு வச்சுட்டு ரெண்டு பட்டு டோட்டல் வரவு டோட்டலை போட்டு வச்சுட்டு எது அதிகமாக இருக்கிறதோ அதை இரண்டு பக்கம். இப்ப பொறுத்தவரை 22, 23, 29, 30,000 அறுநூறு வரவு பக்கத்தில் 30,000 பட்டு பக்கம் கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி செல்வத்துக்கும் 32,600 டோட்டல் அங்கே கம்மியா தான் இருக்கு. அப்ப வரவு பக்கம் தான் ரெண்டுமே அதிகமா இருக்கனால ரெண்டு டோட்டலையும் வரவு பக்கத்துல போட்டுருங்க. 30,000 32,600. இந்த ரெண்டு டோட்டலையும் சமமா போட்டுருங்க. எது கம்மியா இருக்கு? பட்டு பக்கம் கம்மியா இருக்கு. பேலன்ஸ் இருப்புக்கு 30,000 இருந்து இந்த மூணு தொகையும் கூட்டி கழிச்சிடணும். 10, 14, 29, 15,000. 30,000 15,000 வச்சா 15,000 பேலன்ஸ். 32,600ல 20,600 போச்சுன்னா பேலன்ஸ் 12,000. அப்ப 15,000 12,000 பேலன்ஸ் இருப்புக்கு நடப்பு கணக்கு. அத அடுத்த ஆண்டினுடைய துவக்கம். அதனால இருப்புக்கு ஆப்போசிட்ல 15,000 12,000 அமௌண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இதான் நிலை முதல் முறை கணக்கு செய்யக்கூடிய முறை. சப்போஸ் இதுவே நடப்பு அதாவது நிலை முதல் முறை இல்லாமல் மாறுபடும் முதல் முறையாக இருந்தால் இந்த முதல் அப்படியே இங்க வந்து சேர்ந்து வேற தலைப்புல முதல் கணக்கு வந்துடும். நடப்பு கணக்கு வராது. அனைத்து சரிக்கட்டுகளும் அதே மூலமா தொடரும். இது அடுத்த கணக்கில் வச்சிருக்கோம். அடுத்த கணக்கு கூட்டாளிகளின் முதல் கணக்குகள்ல நிலை முதல் முறையாக இருந்தால் இரண்டு கணக்குகள் எப்படி போடுறது பார்த்தோம். முதல் கணக்கு நடப்பு கணக்கு. அடுத்த ஒரு மாடல் மாறுபடும் முதல் முறையாக இருந்தால் கூட்டாளிகளின் முதல் கணக்கு மாறுபடும் முதல் முறையில் கணக்கில் செய்யப்பட்டிருந்தால் எவ்வாறு செய்யும்? பயிற்சி கணக்கு 4. இந்த மாடலை எடுத்துக்காட்டு உள்ள கணக்கு மாடல்கள் செய்து பார்க்கலாம். இதே போல இன்னொரு தகவல் இருந்து பத்மினி மற்றும் பத்மா என்ற கூட்டாளிகளின் முதல் மாறுபடும் முதல் இந்த கணக்கு எடுக்கும் போதே அது எந்த முதல் முறைன்னு முதல்ல கணக்கில் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். மாறுபடும் முதல் எனக்கொண்டு அவர்களை முதல் கணக்கிலே தயாரிக்கும். எந்த முதல் முறையா இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் இருக்குதான் கொடுப்பாங்க. நம்ம செய்யக்கூடிய முறை நிலை முதலாக இருந்தால் இரண்டு கணக்கு, மாறுபடும் முதல் முறையா இருந்தால் ஒரு கணக்கு முதல் கணக்கு. அப்ப இது மாறுபடும் முதல்னா முதல் தொகை ஆண்டாண்டிற்கு முதல் மாறுபடும் அப்படின்ற காரணத்தினாலே மாறுபடும் முதல் சொல்றோம். அதனால இதுல வந்து மாறுபடும் முதல் முறையாக இருந்தால் இங்கே நடப்பு கணக்கு என்பது இடம் வராது. நடப்பு கணக்கு வராது. அதனால இங்கே நடப்பு கணக்குடைய இருப்பு எதுவும் கொடுக்கப்படவில்லை. 2018 ஜனவரி 1 என்ற முதல் வரவு இது முதல்ல எப்பொழுதுமே பற்றுப்பு என்பது வராது, வரவு தான். அதனால வரவு கொண்டு கொடுக்கவில்லைனாலும் கூட அது வரவு நம்ம இருப்புக்கு இங்க போடப்படும். எடுப்புகள் எடுப்பீது வட்டி முதல் தொகையை குறைப்பது எடுப்பீது வட்டி இந்த இரண்டு மட்டும்தான் அந்த கணக்கினுடைய பற்றுப்புறுதி இடங்கள். மற்ற அனைத்துமே லாப பங்கு, கூட்டாளிகள் போட்ட முதல் மீது வட்டி, கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய ஊதியம், கூட்டாளிக்கு கிடைக்க வேண்டிய கழிவு தரகு இவை அனைத்துமே அவருடைய முதலை அடிப்படையாக கொண்டிருப்பதால் அந்த முதல் கணக்குல எல்லாத்தையும் வர வைக்கணும். அதாவது கூட்டாளிகளுக்கு சேர வேண்டிய அனைத்து தொகையும் கூட்டாளிகளுக்கு வரவு கூட்டாளி முதல் கணக்கில் வர வைக்கணும். அப்ப எந்த தொகை குறையும் அப்படின்னா எடுப்பு எடுத்தால் முதல் தொகை குறையும், அந்த எடுப்புக்கு வட்டி கொடுத்தாலும் முதல் தொகை குறையும். அதனாலதான் எடுப்பு வட்டியையும் ஆப்போசிட்ல போட்டு கழிக்கிறோம், பற்று பக்கத்துல கழிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா முதல் தொடக்கத்துல ஆரம்ப முதல் இருப்பு கீக்கோ வரவு பக்கம் தான். ஏன்னா முதல் எப்பொழுதுமே வரவு பெருக்கா 5 லட்சம் 4 லட்சம். லாப பங்கு போட்டாலும் சரி, லாபம் பயிர் கணக்குல இருந்து எடுக்கிறதுனால லாபம் பயிர் கணக்கு லாப பங்கு. சப்போஸ் நட்டமாக இருந்தால் பட்டுலை 52,000 40,000. முதல் மீது வட்டி கூட்டாளி முதலுக்கு சேரக்கூடியது 30,000 24,000. ஊதியம் ரெண்டு கூட்டாளிக்கு இருந்தா பண்ண ஒரு கூட்டாளிக்கு தான் இருக்கு ஊதியம் 45,000 பத்மினிக்கு. கழிவுக்கு பத்மினிக்கு மட்டும் இல்ல, பத்மாவுக்கு 27,000. யாருக்கு இல்லாதவங்களுக்கு
இப்ப டோட்டல் வந்து எப்பொழுதுமே முதல் கணக்கை பொறுத்தவரை வரவுறுப்புல தான் முடியும், வரவுறுப்புல தான் ஆரம்பிக்கும், வரவுறுப்புல தான் முடியும், பேலன்ஸ் அங்கதான். நடப்பு கணக்கு தான் எந்த இருப்புலனாலும் ஆரம்பிக்கும். சில நேரங்களில் முதல் கணக்கு பட்டிருப்பை காட்டலாம், சில நேரங்களில் மேக்ஸிமம் இதுதான். இப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா தெரியும், முதல் வந்து அதிகமா இருக்கு, பார்த்தோன்னே தெரியும் எந்த பக்கம் அதிகமா தொகை இருக்கிறது தெரிஞ்சு போகுது. வரவு பக்கம் தான் தொகை அதிகமா இருக்கு, அப்ப வரவு பக்கம் அதிகமா டோட்டல் போடலாம். 4 லட்சம் 440 464 465 4,75,000 ரூபாய் பத்மாவது டோட்டல். 552 582 587 6,27,000 டோட்டல் பத்மினி. இந்த ரெண்டு டோட்டலையும் ஈக்குவலா போடு. இது பற்ற கழிச்சிருங்க. 6,27,000 இருந்து 72,000 கழிச்சீங்கன்னா 6,27,000 இருந்து 72,000 கழிச்சீங்கன்னா 5,55,000 ரூபாய் பேலன்ஸ் இருப்புக்கு பேலன்ஸ். அதே மாதிரி உங்களுடைய டோட்டல் பத்மனுடைய டோட்டல் 4,85,000 அதுக்கு 41,000 கழிச்சா 4,44,000 பேலன்ஸ் பட்டு வருது. அதனுடைய தொடக்க இருப்பு ஆரம்பத்தில் மாற்றும் போது அடுத்த வருஷத்துக்கு ஆரம்பத்தில் இருப்பு கீக்கோ 5,54,000 55,000 4,44,000. அப்ப ஆரம்பத்தில் உள்ள முதல் 5 லட்சம் 4 லட்சம், இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் இருந்த முதல் 5 லட்சம் 4 லட்சம், வருஷ கடைசியில் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 5,55 மாறிடுச்சு, 4,44 மாறிடுச்சு. அப்ப ஆரம்பத்தில் உள்ள முதல் வருஷ கடைசியிலே இது மாற்றம் பெற்றதால் இது மாறுபடும் முதல் முறைன்னு சொல்றோம். அப்ப மாறுபடும் முதல் முறை. அப்ப இதுவே நிலைக்குள்ள அகங்களை எப்படி செய்யறது? முதல மட்டும் தனியா பிரிச்சுட்டு பேலன்ஸ் முறை நடப்பு கணக்கு தலைப்புல வந்துரும். நடப்பு கணக்கு மாறும், முதல் தொகை கிடையாது. அவ்வளவுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்ப கணக்கு செய்யற போது நிலை முதலாக ரெண்டு கணக்கு பிரிச்சிருங்க, மாறுபடும் முதல் முறையா இருந்தா ஒரே கணக்கு முதல் கணக்கு, அதுலயே அனைத்து விதமான சரிக்கட்டுகளை பெற்று பேலன்ஸை கண்டுபிடிக்கும். இவ்வளவுதான் மாறுபடும் முதல் முறை கணக்கு. இரண்டு கணக்குகளை இப்பொழுது நாம் போட்டிருக்கிறோம். அதாவது நிலை முதல் முறையாக இருந்தால் கணக்குகள் எவ்வாறு, மாறுபடும் முதல் முறையாக இருந்தால் கணக்குகள் எவ்வாறு என்பதை இரண்டு மாடலில் போட்டோம். வேற எந்த சிரமமான நடவடிக்கைகளும் இதில் இடம்பெறாது. இதுல தியரியில ஒரு கொஸ்டின் முக்கியமானது இருக்கு. நிலை முதல் முறைக்கும் கூட்டாளிகளின் இறுதி கணக்குகளை தயார் செய்வதற்கு முன்பாக அடிப்படை கருத்துக்களில் நிலை முதல் முறை அல்லது மாறுபடும் முதல் முறையில் கணக்கில் செய்கிற போது ஒரு தியரி கொஸ்டின் முக்கியமாக கேட்கப்படுவது உண்டு. கூட்டாளிகளின் முதல் நிலை முதலாக இருந்தால், மாறுபடும் முதல் முறையாக இருந்தால் எவ்வாறு கணக்குகளை செய்வது என்பதை நாம் தெளிவாக இப்போ நம்ம கணக்கில் போட்டுருக்கோம். இதை அடிப்படையாக வைத்து நாம் தியரியை இருக்குன்னு நம்ம படிக்கிற அவசியம் கிடையாது. கணக்கு நாம் எவ்வாறு செய்கிறோமோ அந்த கணக்கை மனதில் வைத்துக் கொண்டு இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தியரி கொஸ்டின். அதாவது 2 மார்க்கில் கேட்டால் 2 வேறுபாடுகள் இருந்த மாற்றணும், 3 மார்க்ஸில் கேட்டால் 3 வேறுபாடு, 5 மார்க்ஸில் கேட்டால் மொத்தம் 4 வேறுபாடு. அதில் முக்கியமானது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை எவ்வாறு சொல்வது? முதல் வேறுபாடு மிக முக்கியமானது. நிலை முதலாக இருந்தால் எத்தனை கணக்கு, மாறுபடும் முதல் முறையாக இருந்தால் எத்தனை கணக்கு. இப்போ நம்ம போட்டதை வச்சு பார்த்தோம்னா நிலை முதல் முறையில் 2 கணக்கு போட்டோம். நிலை முதல் முறையில் 2 கணக்குகள் தயார் செய்யப்படுகிறது. ஒன்று முதல் கணக்கு, இன்னொன்று நடப்பு கணக்கு. மாறுபடும் முதல் முறையில் முதல் தொகை மாறுபடுகின்ற காரணத்தினால மாறுபடும் முதல் முறையில் ஒரே கணக்கு முதல் கணக்கு முடிஞ்சு வச்சு. இது ஒரு இது நம்ம படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கணக்கு மனசுல வச்சுட்டாலே போதும். இந்த 2 கணக்கையும் நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா ஆரம்ப இருப்பை எழுதணும், அதை மனசுல வச்சுக்கணும். அப்ப நிலை முதல் முறையில முதல் கணக்கு ஆரம்ப இருப்பு இப்போ வரவு பத்திரம், நடப்பு கணக்கு 2 கணக்கு சொல்லுவோம். நடப்பு கணக்கு அது வரவை வரலாம், பற்றலை வரலாம். அதுக்கு நான் விளக்கம் என்ன சொல்லுவோம், பட்டு இருப்பா காட்டலாம், வரவு இருப்பா காட்டலாம். ஆனால் மாறுபடும் முதல் முறையில் நம்ம ஒரே கணக்கு தான் போடுறோம், முதல் கணக்கு அது வரவு இருப்பை மட்டும் தான் காட்டணும். சில நேரங்களில் மட்டும் அந்த பட்டு இருப்பை காட்டணும். இன்னொன்று முடிகிற போது அதே போது முதல் கணக்கு நிலை முதலாக இருந்தால் 2 கணக்கு செய்கிறோம். எந்த இருப்பில் வரும் அது வரவு இருப்பில் தான் பட்டில் பேலன்ஸ் வரும், வரவுல மாற்றம் இருக்கு. நடப்பு கணக்கு என்பதும் அதே மாதிரி முடிகிற போது பட்டு இருப்பை காட்டலாம், வரவு இருப்பை காட்டலாம். இது ஒரு வகையான வேறுபாடு. அடுத்து இந்த சரிக்கட்டெல்லாம் செஞ்சோம், அட்ஜஸ்ட்மெண்ட். என்னென்ன சரிக்கட்டு? லாப நட்ட பயிர், லாப பங்கு, லாபமாக இருந்தால் நட்டமாக இருந்தால் அப்படி, எடுப்புகள், எடுப்பு மீது வட்டி, முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு, தரகு, இது புறா கூட்டாளிகளுக்கு சேர வேண்டிய சரிக்கட்டுகள். இது புறா நிலை முதல்
இதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையான வேறுபாடுகள். இந்த கணக்குகளை தெளிவாக செஞ்சாலே நம்ம வந்து தனியாக இருந்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கணக்கை மனதில் வைத்துக் கொண்டு இந்த இரண்டுக்குள்ள வேறுபாடை சொல்லி பார்க்கிறேன்.